தமிழ்நாட்டில் அவசர கதியில் மேற்கொள்ளப்படும் எஸ்ஐஆர் பணிகளை கைவிட வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பாஜகவிடம் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளே எஸ்ஐஆரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். பெரம்பலூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக எம்பி ஆர் ராசா பாஜக ஆட்சியில் குடியரசுக்கே ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்தார். நான் மந்திரியா இருந்தா எனக்கு என்ன ஒரே ஓட்டு, அதே ஓட்டு தான் என் டிரைவருக்கு, அதே ஓட்டு தான் என்னுடைய சமயக்காரருக்கு. பிரதமருக்கு ஒரு ஓட்டு, பிரதமர் வீட்டில் கக்கூஸ் கழுவுறாங்க, அவனுக்கு ஒரே ஓட்டு. இந்த ஒரு ஓட்டு அதிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் சொல்றோம்ல, இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் குடியரசு. இந்த குடியரசுக்கு இது வரைக்கும் ஆபத்தே வந்ததில்லை. யாரும் ஓட்டு போடுறது தடுத்ததே கிடையாது. வருவாங்க, நிற்பாங்க, 18 வயசு ஆச்சான்னு கேட்பாங்க, 18 வயசு ஆயிடுச்சு, பேர் சொல்லுவாங்க, அப்பா பேர், அவ்வளவுதானே அப்படித்தானே சேர்த்தாங்க. நாகை, தஞ்சாவூர், நெல்லையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட விசிக எம்பி ரவிக்குமார், மோடி அரசு திறந்தவெளி சிறைச்சாலைகளை உருவாக்கி தமிழக மக்களை அகதிகளாக ஆக்க முயற்சிப்பதாக சாடினார். நோட்டீஸ் கொடுத்து நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவர் தானா என்பதை நீங்க நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கலன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு போயிடும், உங்க பிள்ளைங்க படிக்க முடியாது. இங்க பக்கத்துல கீழ்புத்துப்பட்டு இடத்துல ஈழத் தமிழர்களுடைய அகதி முகாம் இருக்கிறது. அந்த அகதி முகாமிலே இருக்கிற ஈழத் தமிழர்களுடைய கதி என்னவோ அந்த கதி தான் நமக்கு எல்லாருக்கும் ஏற்படும். சென்னை அடுத்த மாதவரம் பஜாரில் எம்எல்ஏ சுதர்சனம் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வாசலில் நுழையாதே, குழப்பாதே, மக்களை குழப்பாதே, உடனே நிறுத்து, எஸ்ஐஆரை உடனே நிறுத்து. திருச்சியில் IUML தலைவர் காதர் மொய்தீன், காஞ்சிபுரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், செங்கல்பட்டில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, திருவண்ணாமலையில் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே, முறைகேடு செய்யாதே, வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே. எஸ்ஐஆருக்கு எதிராக தூத்துக்குடியில் திமுக எம்பி கனிமொழி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்று முழக்கம் எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.